தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்த்து 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 நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க பார்க்கறது முழுக்க அதுக்கு எவ்வளவு ரசனை, எவ்வளவு ஒரு முயற்சி, பணம் செலவு, இதெல்லாம் நிறைய அவர் பண்ணியிருக்காரு. வணக்கம் அனைவருக்கும். ரந்தாவ் கம்பங் உலுசாவா இந்த இடம் எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான ஒரு இடம். இந்த ஆலயம் அதாவது பேபி சிவன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். அதை விட சிவசங்கர வால்முனி வண்ணமுனி ஆலயம் ஐயா கோயில் தான் எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரியா இருக்கக்கூடிய இந்த ஆலயத்துல ஒரு வரலாறே இருக்குது. ஏன் இந்த ஆலயத்திற்கு சிவபெருமானுடைய ஆட்சி பிரம்மாண்டமாக இருக்கிறது, அதுக்கும் வால்முனி வண்ணமுனி ஐயாவுக்கு என்ன ஒரு தொடர்பு, இதெல்லாம் மூல காரணமாக இருக்கக்கூடியவர் அப்பர் என்று சொல்லக்கூடிய ஐயா முருகா அப்பா அவர்கள் தான். இவர் தான் இந்த ஆலயத்தை இங்கே ஸ்தாபகம் பண்ணி நிறைய நல்ல விஷயங்களை மக்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த ஆலயத்தை பற்றி ஐயா அவர்கள் இப்போ பேசுவார். நாம கூடியிருக்கிறது ஏப்ரல் 11ஆம் தேதி பிரம்மாண்டமாக விஸ்வரூபம் கொண்டிருக்கும் மகா சிவனின் கண் திறப்பு விழா. அதை அடுத்து மறுநாள் ஏப்ரல் 12ஆம் தேதி காலையில் 11 மணிக்கெல்லாம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற போகிறது. அதை பற்றியும் ஐயா சொல்லுவாங்க, கேட்கலாம். ரந்தாவ் கம்பங் உலுசாவா பேபி சிவன் ஆலயத்தில் ஏப்ரல் 12ஆம் தேதி முனீஸ்வரர் சிவபெருமானுக்கு மகா கும்பாபிஷேகம். நெகிரி சிம்பிலான் மாநிலத்தில் ரந்தாவ் கம்பங் உலுசாவா ஸ்ரீ சிவசங்கர வால்முனி வண்ணமுனி ஆலயத்தில் வால் முனீஸ்வரர் சிவபெருமான் மகா கும்பாபிஷேகம் வரும் ஏப்ரல் 12ஆம் தேதி காலை 9:36 மணி முதல் 10:58 வரை மிகவும் விமர்சையாக நடைபெறுகிறது என்று ஆலய ஸ்தாபகர் அப்பர் முருகவேல் தெரிவித்தார். வால்முனி அப்பா கோயில்ல இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு கும்பாபிஷேகம். இந்த கோயில் ஐயா அழைக்கிற கோயில். ஐயா அழைக்கிற கோயில்ல சிவபெருமான் வேறு வேறு தோட்டத்துல வேறு வேறு ரூபத்துல இருந்து இங்க மகா சிவபெருமான் பெரிய அளவுல ஒரு 50 அடியில இருந்து மகா கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இந்த மாபெரும் கும்பாபிஷேக விழால அனைவரும் கலந்துக்குங்க. வால்மீகி அப்பா சார்பாக அனைவரும் கலந்துக்குங்க. 2வது 11ஆவது இரவு ஐயருங்க நம்ம ஐயர் தான் அவரை பூஜைலாம் முடிச்சு 9 மணி மேல மாறன் அவர்களால ஒரு ஷோ நடத்தி, ஒரு லைட் ஷோ, பம்பை உடுக்கு எல்லாம் அடிச்சு சிவபெருமானுக்கு ஒரு 10 மணி மேல ஒரு பெரிய விருந்து வச்சிருக்காரு சிவபெருமான் நம்மளுக்காக. அந்த விருந்தெல்லாம் உடுத்திட்டு ஒரு 10 மணி 11 மணி மேல மாபெரும் விழாவோட லைட் ஷோட இந்த கும்பாபிஷேகம் ஆரம்பிக்கும். அப்ப ஐயரவரு மணி 9 மேல கண் திறப்பு விழாலாம் நடந்து இந்த கும்பாபிஷேகத்துக்கு அனைவரும் வருவன்னு கேட்டுக்கிறோம். அன்போட அனைவருக்கும் என்னோட பணிவான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா மாறன் சொன்ன மாதிரி, இந்த கோயில் ஸ்தாபகர் அப்பர் முருகவேல் சொன்ன மாதிரி, இந்த ஆலயத்தில் இது 4வது கும்பாபிஷேகம். இந்த 4வது கும்பாபிஷேகத்துக்கு ஆண்டவனோட பெரு அருளால 52 அடியில சிவபெருமானோட ஒரு மூர்த்திய செய்து அந்த மூர்த்திக்கு பிரதிஷ்டை செய்யறதுக்கு வருகின்ற ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி அன்று காலை மணி 9:36 முதல் 10:58 வரைக்கும் மாபெரும் கும்பாபிஷேகம் நடைபெற திருவருள் கூடியுள்ளது. இந்த ஆலயத்துக்கு அனைவரும் திரளாக வந்து இந்த சிவபெருமானோட கிருபையை மற்றும் இவ்வாலயத்தில் மூலமூர்த்தியாக இருக்கிற ஸ்ரீ வால்முனீஸ்வர சுவாமியோட கிருபையும் பெருமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். கடந்த கும்பாபிஷேகத்துல அடியன் பார்த்ததுல ஏறக்குறைய ஒரு 12,000 பேரை எதிர்பார்க்கிறோம் இந்த கும்பாபிஷேகத்துக்கு வருவாங்க என்று. நிச்சயமாக கூட தான் இருக்கும், குறையாது. அது மட்டுமில்ல, அன்றைய தினம் ஒரு அற்புதமான கும்பாபிஷேக முகூர்த்தம் நிர்ணயம் பண்ணி இந்த சிவபெருமானுக்கு நவாக்னி என்று சொல்லப்பட உத்தமமான 9 குண்டங்கள் கொன்று
யாகசாலை அமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. நான் நம்புகிறேன் மலேசியா திருநாட்டில் வடக்கிலிருந்து தெற்கு மற்றும் இல்லாம வெளிநாட்டில இருந்துக்கும் இந்த அப்பா வால்முனீஸ்வரரை பார்க்கிற பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அனைவரும் நிச்சயமாக இந்த கும்பாபிஷேகத்துக்கு வருவாங்க என்று எதிர்பார்க்கிறேன். சரி, வெளியில இருந்து வரக்கூடியவர்கள் முடிஞ்ச வரைக்கும் பஸ்ல வரவங்களுக்கெல்லாம் பஸ் பார்க்கிங் பண்றதுக்கு இடமெல்லாம் சரியா ரெடியா பண்ணி வச்சிருக்கிறாங்க. ரயிலா வந்து இருக்கிறாங்க, அவங்கள நீங்க பார்த்து கேட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. கார்ல வரக்கூடியவர்கள் ரந்தா வழியா அல்லது ஸ்னாவாங் வழியா வரக்கூடியவர்களுக்கும் நல்லா பாதுகாப்பான பார்க்கிங்லாம் இருக்குது. முறையாக ரயிலாக்காரவங்கிட்ட போயிட்டு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. சரி, அது மட்டும் இல்லாம இந்த முக்கிய காரியங்களை பத்தி சொல்லிருந்தேன். நம்ம ஆலயத்தின் கும்பாபிஷேக பெரும் பத்திரிக்கை, பெரிய பத்திரிக்கை, அடுத்ததாக ஆலயத்தின் சிறிய பத்திரிக்கை, மேற்கொண்டு நிறைய இடத்துல பந்திங் பேனர் போடப்பட்டிருக்கிறது. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேதி 12ஆம் தேதி 4ஆம் மாசம் 2026 காலை மணி 9:36 10:58 முகூர்த்தம். இது முக்கியமான அந்த கும்பாபிஷேக முகூர்த்தம். இதுக்கு ஒரு நாள் முன்னால சனிக்கிழமை இரவு 9 மணிக்கு மேல யாகசால பூஜை முடிந்த பிற்பாடு இந்த சிவபெருமானுக்கு கண் திறப்பு விழா. இந்த கண் திறப்பு விழா எப்படி பண்ண போறோம்னா, ஒரு பெரிய நிகழ்ச்சி மாறன் அவர்களால ஏற்பாடு செய்து கிராமிய இசையோட, நடனம், நாட்டியம், பாட்டு இசையோட இதெல்லாம் முடிந்த பிற்பாடு நிச்சயமா இவ்வளவு பெரிய சிவன் பெருமானை பார்க்கறதுக்கு அநேக பக்தர்கள் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் பிரம்மாண்டமான ஒரு அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டு, நிறைய சாப்பாடுகள், விதவிதமான சாப்பாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு, இதெல்லாம் முடிந்த பிற்பாடு கரெக்டா இரவு மணி 12 மணிக்கு அவர் சிவபெருமானுக்கு கண் திறப்பு விழா, ஓப்பனிங் செரமனி, கண் திறப்புன்னு சொல்ல முடியாது, ஓப்பனிங் செரமனி பண்ணப்படுறது. இந்த நிகழ்வுக்கும் முடிந்த அளவுக்கு அனைவரும் வருகை தன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாம இவ்வாலயத்தில் கர்ம ஆரம்பம் கிரியா விவரங்கள் முதல் நாள் கர்ம ஆரம்பம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 8ஆம் தேதி 4வது மாசம் புதன்கிழமை அன்று மாலை மணி 5 மணி முதல் மகா கணபதி ஹோமம் தொடங்கி, அதுக்கப்புறம் வியாழக்கிழமை முக்கியமான நிகழ்வு என்ன என்று கேட்டீங்கன்னா, வியாழக்கிழமை இரவு, அது 9ஆம் தேதி 4வது மாசம், இந்த பெரிய சிவன் முன்னுக்கு திருவிளக்கு பூஜை, மகாலட்சுமி ஹோமங்கள் நடைபெற்று, அதுக்கப்புறம் 10ஆம் தேதி முதல் யாகசாலை பூஜைகள், முதல் காலம், 2ஆம் காலம், 3வது காலம் என்று 3 காலம் முடியப்பட்டு, அதோட ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி 4ஆம் காலம் பூர்த்தி அடைந்து சிபர்சா ஹவுதி முடிந்த பிற்பாடு கும்பாபிஷேகம் நடைபெறும். அனைவரும் வெள்ளணியாக வந்து அனைத்து பூஜையிலும் கலந்து கொண்டு, இவ்வாலயம் ரொம்ப பேர் பெற்ற ஆலயம். மலேசியா முழுக்க இவ்வாலயத்துக்கு பக்தர்கள் இருக்காங்க. இவ்வாலயத்தில் உபசரணை ஈடு இணைய அடையாது, நல்லா பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. சாப்பாடு ஏற்பாடு, பார்க்கிங் ஏற்பாடு, அனைத்து ஏற்பாடும் இங்கே செய்யப்பட்டிருக்கு. அனைவரும் திரளாக வந்து அனைத்து பூஜையிலும் கலந்து கொண்டு இறைவனோட அருளை பெறும் என்று வேண்டிக் கொள்கிறேன். மலேசிய திருநாட்டில் பேபி சிவன் என்று அழைக்கப்படும் இந்த ஆலயத்தில் 52 அடி உயரத்தில் கம்பீரமாக வால்முனி சிவபெருமான் சிலை கட்டப்பட்டு உள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த மகா கும்பாபிஷேகத்தை பிரதிஷ்ட திலகம் கும்பாபிஷேக ரத்ன சிவ ஆகம கிரிய பூஷணம் சிவ ஸ்ரீ ஆனந்தவர்த்தன அகோர சிவாச்சாரியர் அவர்கள் தலைமையில் ஆகம முறைப்படி மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது என்று அப்பர் முருகவேல் தெரிவித்தார். வரும் ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் சிறப்பு பூஜைகள் தொடங்கும். அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 12ஆம் தேதி நடைபெறும் மகா கும்பாபிஷேகத்தை காண நாடு தழுவிய அளவில்
15,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மகா கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து பக்தர்களுக்கு சுவையான அன்னதானமும் பரிமாறப்படும் என்று அவர் சொன்னார். பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் வழங்கி வரும் ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றிகள். மகா கும்பாபிஷேகத்திற்கு வரும் பக்தர்கள் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தாத வண்ணம் தங்களது வாகனங்களை முறையாக நிறுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 52 அடி உயரத்தில் கட்டப்பட்டு மிகவும் கம்பீரமாக காட்சியளிக்கும் வால்முனி சிவபெருமான் சிலை பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தும் என்று அவர் சொன்னார். மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்று ஆலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் ஆலய துணைத் தலைவர் எம். கிருஷ்ணமூர்த்தி, செயலாளர் பிரேம்குமார் கவிமாறன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.